ஏழு சுடுதண்ணி கிணறு என்ட்ரன்ஸ் வார வழிகளில் ஷாப்பிங் பண்ணக்கூடிய எல்லா சர்வ வசதிகளும் இருக்குது. தேவையானதுகளெல்லாம் நீங்கள் உள்ள வரலாம். வாங்க நாங்கள் கன்னியா என்ட்ரன்ஸுக்குள்ளே போகலாம். ஓகே பாய். இங்கே தான் கன்னியா, இதனூடாகத்தான் இந்த பாதை வழியாக தான் நாங்கள் உள்ளுக்கு போகணும். இன்றைக்கு போயாடே என்றபடியாக இன்றைக்கி முழு திருவண்ணாமலையில் இருக்கிற சிங்களீஸாக இருக்கட்டும், தமிழ் மக்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு தெய்வ நாளாக இருக்கிறபடியாக இன்றைக்கு இங்கே பெரும்பாலான மக்கள் வந்து குவிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. பாருங்கள், இந்த வழியாகத்தான் நாங்கள் கந்தலா என்ட்ரன்ஸ் வந்து டிக்கெட் எடுக்கிற பிளேஸ் இது தான். இதில் டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போய் நாங்கள் சுடுதண்ணி கிணறுல குளிச்சுட்டு வெளியில் வரும்போது இந்த என்ட்ரன்ஸினூடாகத்தான் நாங்கள் வெளியேறணும். வெளி செல்கிற பாதை இந்த சைடால் தான் நாங்கள் வெளியே போகணும். நாங்கள் இப்போ கவுண்டரில் போயிட்டு டிக்கெட் எடுப்போம். ஐயே එකනෙක්ට කීයද? ඕකේ. ළමයාට අඩුවට ඒ විදියට තියෙනවද? මොනවාද? 10යි. මෙයාට 10යි. මෙයාට 11යි. එහෙනම් 50යිද? ரைட், தேங்க்யூ. இதுதான் நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டோம். 10 வயசுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகளுக்கு டிக்கெட் இல்லையா. ஸோ என் 2வது மகனுக்கு டிக்கெட் இல்லை. எனக்கும் மகளுக்கும் மட்டும் டிக்கெட் எடுத்துக்கிட்டேன். போவோம். இப்போ உள்ளுக்கு போயிட்டு நாங்கள் 7 சுடுதண்ணி கிணற பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ சனம் அந்த இடத்துக்குள்ளே போகிறாங்கன்றது. வெளிநாட்டவர்களும் ஃபாரினர்ஸும் இங்கே வாரினம். நீங்கள் எந்த பிரதேசத்தில் இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்து இந்த இயற்கையாக இந்த 7 சுடுதண்ணி கிணறு இருக்குது, அதை பார்வையிடலாம். நாங்கள் 7 சுடுதண்ணி கிணறு இருக்கிற அந்த இடத்தை நாங்கள் நெருங்கிட்டோம். பார்வையிடுங்க. இதில் பார்ப்போம் 7 சுடுதண்ணி கிணறு இருக்காண்டு 1 2 3 4 5 6 7. ரைட், ஒன்றுலையே 7 இருக்குது. அந்த இதுலேயே ரெண்டு கிணறு ஒரே இடத்துல இருக்குது. அதில் 3 4 5 6 7 சுடுதண்ணி கிணறு இருக்குது. பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்து குளிச்சுட்டு போகிறாங்கன்றத. வெளியில் வந்தோம்னு சொன்னால் வெளியில் கொஞ்சம் சுற்றி பார்ப்போம். இதில் குளிச்சுட்டு வந்து உடைகளை மாற்றணுமா இருந்தால் நாங்கள் இந்த பாத்ரூம் வந்து கட்டியிருக்காங்க. இதில் போயிட்டு நாங்கள் உடைகளை மாற்றலாம். அது ஆண்களுக்கு கட்டுப்பட்டிருக்கு. அதில் போயிட்டு நாங்கள் உடைகளை மாற்றலாம். இதுவும் ஒரு வழியாகத்தான் இருக்கிறது. இந்த வழியாலும் உள்ளே நுழைந்து நாங்கள் குளிக்கிறதுக்கு செல்லலாம். பாருங்க எத்தனை மக்கள் இதில் வந்து குளிச்சு கொண்டிருக்காங்கன்றத. இதுக்கு பின்னால் இருக்கிற பகுதியை பாருங்கள், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி நிறைய மரம், செடி, கொடிகள், மரங்கள் இடையில் நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இதில் சுற்று வட்டாரங்கள் இருக்குது. நீங்களும் கண்டு கழிக்கணுமெண்டா எந்த பிரதேசத்தில் இருந்தாலும் வாங்க. இது இயற்கையாக எழுந்த ஒரு 7 சுடுதண்ணி கிணறு அப்படி என்று சொல்லப்படுது. கன்னியான்ற பிரதேசத்தில் இருக்குது.